அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? அரபு நாடுகளில் நெருங்கும் பேராபத்து ஈரான் மற்றும் அமெரிக்காவின் பனிப்போர் அதிகரிக்கும் காரணத்தினால் சவுதி அரேபியா, குவைத், கத்தார் ஆகிய அரபு நாடுகளில் நாளுக்கு நாள் பதட்டம் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து வருகிறது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, வெளிநாட்டவர்களை முந்திய இந்தியர்கள், குவைத்திகளுக்கு அடுத்தபடியாக இந்தியர்கள் உள்ளார்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக வெளியான ஆதாரத்தின்படி ஈரான் அணு ஆயுதங்களை கைவிட்டு உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும், இல்லை என்றால் வெனிசுலாவில் நடத்திய தாக்குதலை விட பேரழிவை ஏற்படுத்தும் வகையில் மிக கடுமையான தாக்குதலை ஈரான் சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு கடைசி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு பதிலளித்த ஈரான் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கேமனியின் சீனியர் அட்வைசரான அலி ஷம்கானி தெரிவிக்கையில், ஈரான் மீது அமெரிக்கா எந்த ஒரு ராணுவ நடவடிக்கை எடுத்தாலும், அது எங்கிருந்து தொடங்கினாலும் சரி, ஈரான் மீது ஒரு சிறிய துரும்பு விழுந்தாலும் கூட அது ஒரு போராக கருதப்பட்டு எதிர்த்தாக்குதலை ஈரான் நடத்தும் என ஈரான் தரப்பிலிருந்து பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தினால் முதலடியாக இஸ்ரேலின் தலைநகரமான டெல் அவீவை தான் நாங்கள் தாக்குவோம் என ஈரான் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கான பனிப்போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, குவைத், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன், கத்தார், ஒமன் ஆகிய 6 GCC நாடுகள் தங்கள் நாட்டின் ராணுவ பலத்தை அதிகரிக்க ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏன்னா அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, கத்தார், குவைத் போன்ற அரபு நாடுகளில் இருக்கு. ஏற்கனவே சவுதி அரேபியா ஈரானை தாக்க எங்களின் கடல் வழி, தரை வழி, வான்வழியை தரமாட்டோம் என தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை அமெரிக்கா சவுதி அரேபியா, கத்தார், குவைத்தில் உள்ள மிலிட்ரி பேஸை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அதன் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதே நிபுணர்களின் எச்சரிக்கையாக உள்ளது. அதுபோல USSன் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் வளைகுடாவை நெருங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. வளைகுடா நாடுகளில் நிலவி வரும் பதட்டம் காரணமாக தங்கத்தின் விலையும் தாறுமாறாக எகிரியுள்ளது. நேற்று சொல்லியிருந்தோம், ஒரு பவுன் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 1,20,000 என்று. ஆனால் இன்று ஒரே நாளில் 1,34,400 உயர்ந்துள்ளது. ஒரு பவுன் தங்கத்தின் விலை இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் இன்னும் சில தினங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் தங்க நகையானது 2 லட்சம் வரை எட்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்த தகவல், குவைத் பொதுப்பணி அமைச்சகத்திலிருந்து பெறப்பட்ட பட்டியலின் அடிப்படையில் ஜெலிப்ஷேக் ஏரியாவில் அமைந்துள்ள 10 பில்டிங்களை இடிப்பதற்கான நடவடிக்கை அடுத்த வாரம் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜெலிப்ஷேக்கில் அமைந்துள்ள இந்த 10 பில்டிங்களும் கட்டிட விதிமீறல்களை மீறிய காரணத்தினால் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குவைத் பலதியா தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்துடைய மக்கள் தொகையானது 2025ஆம் ஆண்டு முடிவில் 5.237 மில்லியனாக பதிவாகியுள்ளது. அதாவது 52,37,000 மக்கள் தொகை எட்டியுள்ளது. இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா குவைத்திகள் 30% பேர் உள்ளார்கள். இரண்டாவது இடத்தில் இந்தியர்கள் 20% பேர். மூன்றாவது இடத்தில் எகிப்தியர் அதாவது மஸ்ரிகள் 13% பேர். நான்காவது இடத்தில் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் 6% உள்ளார்கள். ஐந்தாவது இடத்தில் குமஸ்தகா பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் 4% உள்ளார்கள். இது குவைத்துடைய மக்கள் தொகையின் புள்ளி விவரமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. திருச்சி டு குவைத் 20,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 16,700 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 28 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 16,800 ரூபாய்க்கு ஒமன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 28 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 15,000 ரூபாய்க்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 35 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 78 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 298 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அலுமினிய ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 52 தினார் 65 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 744 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.